பாண்டிச்சேரி ஃபேன் பார்க்ல இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு? ஆக்சுவலா இது செகண்ட் டைம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேடியத்துல பண்ணிட்டு பட் போன வாட்டி விட இந்த வாட்டி இந்த தடவை ரொம்ப ஸ்பீஷியஸா இருக்கு, கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. ஆனா போன தடவை வந்து அந்த அளவுக்கு இடம் பத்தல. சொல்ல போனா அதுதான். இந்த தடவை நிறைய இடம் ஸ்பேஷியஸ் நல்லா இருக்கு. விட கார் பைக் பார்க்கிங் எல்லாத்துக்கும் சேஃப். ஆர்சிபி ஒரு நல்ல ஃப்ளோல போகுது. வைப் எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பர் வைப். இது ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சிருந்தா இன்னும் பாயிண்ட்ஸ் எங்கேயோ போயிருக்கும். இப்ப பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கா? பிளே ஆஃப் போறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் ஆனா பாட்டம் ஆஃப்ல தான இருக்காங்க. ஆனா சிராஜ் வந்து நிறைய பேர் ஒரு ஃப்ளோல இல்ல சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து 2 விக்கெட் அவரு T20 வேர்ல்ட் கப்காக சைலண்டா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல் வேர்ல்ட் கப்ல நீங்க யார் ஃபேன்? நான் வந்து கோலி ஃபேன். நான் வந்து சிஎஸ்கே. நாளைய மேட்ச்க்கு உங்க அவேட்டிங் எப்படி இருக்கு? நாளை மேட்ச்க்கு எப்படி சாப்பாட கட்டி வரலாமா இல்ல வீட்ல சாப்பிட்டு வரலாமா? ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் வந்து ஸ்டேடியத்துல வச்சப்போ நாங்க வெளியில நின்னு அந்த வைப பார்த்துட்டு இருந்தோம். ஜிடி மேட்ச் லாஸ்ட் டைம் போச்சு ஸ்டேடியத்துல. அதை மிஸ் பண்ணாம பார்த்தோம். சிஎஸ்கே அது உள்ள போக முடியல, அவ்வளோ ரஷ். ஈவினிங் இந்த தடவை சீக்கிரமா வந்துடும். ஓகே சார். 2 o'clock முன்னாடியே வந்தாதான் இடம் கிடைக்கும். முன்னாடியே வந்து ஏய் பப்பு, நீ என்ன சொல்ற? டோனி மாமா பத்தி ஏதாவது பேசுறியா? மேட்ச் எப்படி போகுது? நல்லா போகுது மேட்ச். இன்னைக்கு மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு தோனி மாமா வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க யார் ஃபேன்? விராட் கோலியோ தோனி ஃப்ரெண்டோ, 2 ஃப்ரெண்டோ. யார் ரொம்ப பிடிக்கும்? 2 பேருமே பிடிக்கும். நீ யார் ஃபேன் ராத்தாங்க? சிஎஸ்கேவா ஆர்சிபியா? சிஎஸ்கே. சூப்பர். பத்தி என்ன நினைக்கிறீங்க? சூப்பரா போகுது ப்ரோ. ஆர்சிபி தொடர்ந்து 6 ஸ்டார் சீட் இருக்கு. ஆர்சிபி ஃபேன். சிராஜ் சில பேர் ஃப்ளோல நடங்க. ஆனா இன்னைக்கு 2 விக்கெட் அடிச்சு பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கா? பிளே ஆஃப் அதாவது கண்டிப்பா போய்டுமா? ரிஜெக்ட்ஸ் அடிப்பார்னு பார்த்தா சில பேர் இல்ல போ சான்சஸ் இல்லன்றாங்க. அடிக்குறாங்க ப்ரோ. ஸ்ட்ரைக் ஏத்து ப்ரோ. ஆனா பழைய ஃப்ளோல எதிர்பார்ப்பு வந்து ரிஜெக்ட்ஸ் அடிப்பார்னு நினைச்சோம். பாண்டிச்சேரியில இந்த மாதிரி ஃபேன் பார்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்கனைசேஷன். உங்களுக்கு எப்படி இருக்கு? அது பாக்க ஃப்ரெண்டா பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு ப்ரோ. செம்ம வைபா இருக்கு. மாஸ்டா இருக்கு. யார் ஃபேன் நீங்களா? ஆர்சிபி. எல்லாமே வா. சிஎஸ்கே ஃபேன். நாளைக்கு மேட்ச் எப்படி போகும்? சூப்பரா போகும். ஃப்ளோ இருக்கா? இருக்கு. ஓகே. இங்க வந்து பாக்குறது எப்படி இருக்கு? நல்லா எல்லாரும் கூட உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி மேட்ச்ல எப்படி போகுது? சூப்பரா போகுது. நீங்க யார் ஃபேன்? ஆர்சிபி. ஆர்சிபி முன்னெல்லாம் சிஎஸ்கேவா? சிஎஸ்கேன்றாங்க. நாளைக்கு ஜெயிச்சுவாங்களா அவங்க? ஜெயிச்சிராங்க. சரி, ஆர்சிபி நாட்டி பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கா? தெரியல. ஏன் இந்த மேட்ச் தோத்துட்டு லாஸ்ட்ல இருக்காங்க. ஓ, ஆனா பழைய ஃபார்ம் தெரியுது. ஏன் வர முடியாதுன்றீங்க? ஏன்னா இப்போ வந்து அவங்க 10th இடத்துல இருக்காங்க. ஓகே ஓகே. 4வது இடத்துக்கு போனாதான் அவங்க பிளே ஆஃப் வர முடியும். ஓகே ஓகே. மேட்ச் இந்த கோலி ஆஃப் செஞ்சுரி வச்சுவாரா? அச்சுவாரு. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் 38 கண்டாரு. 12 ரன் தான் தேவை. அச்சுவாரு. ஓகே ஓகே. சரி ஓகே. நீ என்ன சொல்லுப்பா? யார் ஃபேன் நீங்க? சொல்றேன். ஆர்சிபி கப்பு எடுக்க காரணம் நீங்க எப்படி? என்னடா ஆர்சிபி இப்ப கப்பு எடுக்க இந்த விஷயம் ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல இன்னும் வாய்ப்பு இல்லைன்னா நீங்க உள்ள வருவாங்களா தெரியல. பசங்களை பாத்து கேளுங்க. சண்டை போட்டுங்கடா 2 பேரும். ஓகேவா? சண்டை வந்து சீரியஸா சண்டை போட்டுங்க. டேய் நார்மலா பேசுற மாதிரி கேளுங்க. ரெடியா போலாமா? எப்படின்னா நீங்க எப்படா சொல்றீங்க அந்த மாதிரி? யாரா அங்க எப்பயும் உள்ள வந்துடணும். நாங்க என்னப்பா எப்படி சொல்றீங்க? நீங்க இன்னொரு மேட்ச் வராங்க. 5th இடத்துல இருந்தா மட்டும் நீங்க பிளே ஆஃப் வந்துருவீங்களா? 7 மேட்ச் தோத்துட்டு 3 மேட்ச் ஜெயிச்சா மட்டும் போதாது, முன்னாடி வரணும். கன்ஃபார்ம் எங்க கப்னு ஏன்னா தோனிக்கு லாஸ்ட் ரசிகர்களே வேற மாதிரி இருப்பாங்க. முடியாது. ஏன்னா ராஜஸ்தான் இப்ப வேற லெவல் ஆடுது. நீங்க உங்களால முடியாதுன்ற உங்களுக்கு வந்து ஃபேக் டூ பிளஸையும் எப்பயாவது தான் வந்து அடிக்கலாம். மேக்ஸோலையும் எப்பயாவது தான் வந்து அடிக்கிறான். விராட்டும் ஒரு எப்பயாவது 100 அடிச்சு போறான். தப்பு சொல்ல அவரு சூப்பரா விளையாடுறாரு. கோலி மத்தவங்க ஜாக்சன் நீங்க முன்னாடியே ஆட விட்டுருந்தா முன்னாடி வந்துட்டு இருக்கலாமா? ஏன் ஆட விடல? மேட்ச் வந்து விஷயம் என்னப்பா இப்படி சொல்றாங்க? நீங்களும் தான் எப்பயாவது வந்து ஜடேஜா ஆடுறா, சிவன் துபே ஆடுறா. நீங்க மட்டும் இப்படி இஷ்டத்துன்னு ஆடுறீங்க. எல்லா மேட்ச் தான் ஆயிடுச்சுலாம். எல்லா மேட்ச் தான் விளையாடுலாம். ஆனா கரெக்டா ஒரு 5 6 தானே வாசிட்டு போயிருந்தேங்களாம். தோனி தான் இப்படி வந்து ஒரு பால் 2 பாலுக்கு அவுட் ஆயிட்டு போறாரு. அதுக்கு வந்தாலும் மாசு தாங்க ஆட விட்டுது. யாருமே ஆக்கிது அப்படி. நீங்க வந்து 2 பால் 3 பால் அவன் பண்ண அவுட் ஆயிட்டு போயினாரு. ஒரு 6 அடிச்சுட்டு அதுவே மாசா உள்ள கால வச்சது அம்மா கட்டு கட்டு வருது.
நம்ம எடுத்து பேசுறா என்னடா அவன் இப்படி சொல்றான் டீம் வால பத்தி இப்படி பேசுற நான் 2016 ஸ்காலா சொல்லுவேன் ஜெயில அவங்கலாம் அவங்களாம் நீங்க எப்போ ஓட்டீங்க அதுல இருந்து இதாயிட்டு நீங்க பத்தி அடுத்த வருஷம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வருஷம் அது டவுட் தான் நான் சொல்லுவான் நான் தோனி போறாரு ஏய் இந்த வருஷமே தோனி போறாரு அடுத்த வருஷம் விராட் கோலி வேற போறாரு அதுக்கு எதுவும் சொல்றா என்னடா அது சேர்த்து சண்டை போடுங்கடா என்ன பூஜை பாக்குறீங்க நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொன்னேன் அடுத்த வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு இல்லனா இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்க எப்படி இருந்தாலும் பிளே அடுத்த வாட்டி பிளே போக மாட்டீங்க தோத்துருவீங்க அத்தாடி பிளே ஆஃப் பண்ணலாம் நான் விட்டு கொடுப்பா நான் 5 கப் அடிச்சோம் 5 கப் அடிச்சா மட்டும் பெருமையா பேசக்கூடாது நாங்க விட்டு கொடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு சரிப்பா நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க நீங்க நின்னு இவன் 2-3 6 அடிச்சுட்டு அவங்க மண் போயிட்டே இருப்பீங்க நாங்க விட்டு கொடுக்கல நாங்க தான் ஜெயிக்க போறோம் எங்களுக்கு தான் பெருமை உங்களுக்கு என்ன நீங்க அப்படியே உட்காந்துருங்க நாங்க அப்படியே இருக்கலையே நாங்க கெத்தா தானே அடிச்சு தோத்தாலும் என்னைக்குமே கெத்தா தானே பாருக்கிறோம் நாங்க மட்டும் எப்படியா பருகிறோம் நாங்களும் கெத்தாதான் இருக்கிறோம் 2 மேட்ச் 5 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சு 5 மேட்ச் தோத்து போயிடுவீங்க லாஸ்ட் மேட்ச் பாப்போம் ஆர்சிபி சென்னை பாப்போம் அம்மா 18ஆம் தேதி பாத்துருவோம் பாத்துருமா ஆல்ரவுண்டர் பவுலிங் கொடுத்தா கூட போடுவாரு வரல இப்போ வரைக்கும் 5 பவுலிங் ஆர்சிபி நல்லா பண்ணிருக்கு அடிப்பாரா சரி செஞ்சுரி அடிப்பாரா இல்லையோ தோனி சொல்றாங்களே நடந்து வந்தாலே தோனி எப்ப கால் வைக்கிறாங்க அவர் அடி அங்க இருக்கிறாரு 2 ரன் ஓடி எதுக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தோனி எதுக்கு தோனி ஆடுவார் பாலிங் இருக்குது இதுக்கு 2 ரன் ஓடுறாங்க தோனியை விட்டு வந்துடல அவ்வளவுதான் ஸ்பீடு தானே இப்போ அடுத்த வருஷத்துல விராட் கோலி போறேன்னு சொல்றாரு ஆர்சிபி கோலி எதுல இருக்கு வராதானே கோலி நாளைக்கு சிஎஸ்கேக்கே வந்தாலும் ஏன்னா கோலி நான் லாயல் ஃபேனே நான் இது வரைக்கும் நான் வந்து கோலியை விட்டு வந்துருக்கேன் சில வருஷம் 17 வருஷம் வராங்க கோலியை விட்டு வந்துருக்கேன் கோலி ஆர்சிபில இருந்து ஆர்சிபி இந்த வருஷம் உடச்சாலே இந்த வருஷம் தோனி போயிடுவாரு அடுத்து யாரு வராங்க அப்படி
பஞ்சு பஞ்சா பாருங்க நாளைக்கு வந்து திரும்ப ஜெயிக்கிறோம். நாளைக்கு ஜெயிக்கிறோம். தோனி பார்த்தா போதும். எடுத்து இன்டர்நேஷனல் பவுலர் பாண்டியா